வணக்கம். பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வாஸ்து குறைபாடு. வீட்டில் வாஸ்து குறைபாடு சரியாக இல்லைன்னா குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுக்கும். அது என்ன பண்ணணும், நம்ம வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணுவோம். இது வாஸ்து பார்க்குறவரைட்டாந்து அதை ரூம்பை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இது படியை மாற்றணுமா, வாசப்படியை மாற்றணுமா, ரூம்பெல்லாம் ஒரு இதாக இருக்கும். அந்த வாஸ்து குறைபாடாக இருந்ததுன்னா குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுக்கும். இதை நம்ம வாஸ்து பார்க்குற நிபுணரை இட்டாந்து சரி பண்ணதை விட நம்ம எளிமையான முறையில் வீட்டிலே இந்த வாஸ்து குறைபாடை நம்ம சரி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் காசு பணம் செலவாகும். அவங்க வாஸ்து பார்க்குறவங்கள இட்டாந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. இது எளிமையான முறையில் வாஸ்து குறைபாடை சரி பண்ணலாம். நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த முத்தி போன தேங்காவை பார்த்து எடுத்துக்கங்க. முத்தி போன காயாக இருக்கணும், நல்லா தேறின காயை. அந்த தேங்காய் உடச்சி என்ன பண்ணுறீங்க, அந்த கண்ணு உள்ள பகுதி 3 கண் இருக்குது இல்லையா கொட்டாங்கச்சியில், அந்த பகுதி தான் நம்மளுக்கு வேணும். அதை உடச்சி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. அந்த தேங்காய் இருக்குது இல்லையா, அதெல்லாம் திருவி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தேங்காயோட அந்த கொட்டாங்கச்சி தான் நம்மளுக்கு வேணும். அது 3 கண் இருக்கணும். அந்த கண்ணு உள்ள பகுதி கொட்டாங்கச்சி தான் நம்மளுக்கு வேணும். அதை என்ன பண்ணுறீங்க, அது மேலே இருக்கிறத பூரா சுரண்டி எடுத்துருங்க. அந்த கொட்டாங்கச்சிக்கு மேலே அந்த நார்லாம் இருக்குது இல்லையா, சொரன்னு, அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி மண்ணு தேய்ச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, இதை தண்ணியில் அலம்பி நல்லா தொடச்சி வச்சுருங்க கொட்டாங்கச்சியை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு களிமண் வேணும். களிமண், சுத்தமான களிமண்ணாக நல்ல இடத்துல இருக்கணும். கொஞ்சம் இந்த இடம் ஒரு மாதிரியாக இருக்கும், சுத்தம் இல்லாத இடத்துல இருக்கும் மண். அது போல் இடத்துல எடுக்கக்கூடாது. நல்ல இடமா பார்த்து களிமண் இவ்வளோத்துல எடுத்துக்குங்க. எடுத்தாந்து வச்சுங்க. அதுக்கப்புறம் மூக்கு திரின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடையில். இந்த பாத்திரம்லாம் விற்கிறாங்க இல்லையா, சில்வர் பாத்திரம், இந்த அலுமினிய பாத்திரம், இந்த இதெல்லாம் விற்கிறாங்க பாரு. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்குலாம் வைப்பாங்களா, விளக்கு சம்மந்தப்பட்ட வேலை. அந்த இடத்துல மூக்கு திரின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது திரி போட்டு வெறும் மூக்கு மாரி தான் இருக்கும். அது உள்ள திரி போட்டு நம்ம வச்சு ஏற்றலாம். அதுபோல் மூக்கு திரி ஒன்று கேட்டு வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்துன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணிட்டு இது என்றைக்கு வேணாலும் செய்யலாம். காலையில் என்ன பண்ணுறீங்க, இந்த கொட்டாங்கச்சி மண்ணை கீழே வச்சுருங்க. களிமண்ணை கீழே வச்சு அப்படியே இந்த கொட்டாங்கச்சி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது ஆடாது, இப்படி ஆடாது, மட்டமாக நின்றுக்கும். அதுக்கப்புறம் விளக்கு எண்ணெய் நம்மளுக்கு வேணும். விளக்கு எண்ணெய் ஊற்றி இந்த மூக்கு திரியில் பஞ்சு திரி போடணும். அந்த மூக்கில் பஞ்சு திரியை விட்டு சென்டராக வச்சிடணும். அந்த கொட்டாங்கச்சி உள்ள விளக்கு எண்ணெயை ஊற்றிட்டு மூக்கு திரி அதில் வச்சு பஞ்சு திரி போட்டுடணும். அதில் போட்டு ஏற்றணும். அது எப்படின்னா சென்டராக எரியணும் விளக்கு. நீங்கள் அது போல் மூக்கு திரி கிடைக்கல, நாங்கள் சைடில் அதில் சாத்தி கொட்டாங்கச்சியில் சாய்ச்சி வச்சு போடலான்னு பார்த்தீங்கன்னா போட்டாலும் அந்த கொட்டாங்கச்சி எரிஞ்சிடும். அது இல்லாமல் சென்ட்ரலில் தான் இது எரியணும். அந்த விளக்கோட ஒளி சென்ட்ரல்லேருந்து தான் மேலே கிளம்பி வரணும். அதுபோல் நீங்கள் செட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, எண்ணெய் ஊற்றுறது. ஆனால் இந்த மூக்குத்திரி கொஞ்சம் பெரிய சைஸில் ஓவர் சைஸு கட்டிங் சைஸ் வாங்கிக்கிங்க. அப்போ தான் திரி போட்டு எரியும் போது எண்ணெய் இழுக்கும், நல்லா எரியும். இல்லை நின்றும், எண்ணெய் இழுக்க முடியாது, அப்படியே டைட்டாக இருந்ததுன்னா எண்ணெய் இழுக்க முடியாது, அப்படியே நின்றுடும் விளக்கு. அதனால் கட்டிங் டைப்பில் பெரிய டைப் வாங்கிக்கிங்க மூக்குத்திரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை வச்சு சென்டராக வச்சு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றுனீங்கன்னா அந்த ஒலி இப்படி வரும். இப்படி சைடில் பரவாது. இந்த பகுதியில் இது அப்படியே இந்த கொட்டாங்கச்சியில் உள்ளே எரியுதா, அது எரியிற ஒலி இப்படி போகணும், மேலே நோக்கி போகணும். சைடில் இப்படி வரக்கூடாது. அந்த அளவுக்கு வச்சு செட் பண்ணி அந்த ஒலியை ஏற்றி விடுங்க. சாயந்தரம் ஏற்றலாம், பொழுது போன வேலையில் ஏற்றலாம். இல்லை காலையில் தூங்கி ஏந்து ஒரு 5 மணிக்குள்ளே அந்த விளக்கு ஏற்றணும். ஏற்றுறது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாச்சு எரியணும் அந்த விளக்கு. அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்றிங்க. உங்களுக்கு ஹாலில் சரியில்லையா, ஹால் சரியில்லைன்னா ஹாலில் வச்சு ஏற்றலாம். இல்லை பெட்ரூம் சரியில்லையா, பெட்ரூமில் ஒன்று வச்சு ஏற்றலாம். அந்தந்த ரூமுக்கு ஒன்று தான் செய்ய முடியும். இல்லை உங்களுக்கு படி சரியில்லை, வாசப்படி அந்த படி மேலே ஏறுது இல்லையா, மெத்த மேலே, அந்த படி கொண்டு சரியில்லைனா கூட அங்கே வச்சு ஏற்றலாம். அதே போல் கிச்சன் சரியில்லைனா கிச்சனில் வச்சு ஏற்றலாம். பூஜை ரூம்பு சரியில்லைனா பூஜை ரூம்பில் வச்சு ஏற்றலாம். அந்தந்த ரூமுக்கு ஒன்று தான் வச்சு ஏற்ற முடியும்.
ஒரு விளக்கு ஏற்றினா எல்லா ரூமுக்கும் எல்லாத்துக்கும் வந்து சரியாயிடணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு ரூமுக்கு ஒன்று தான் வச்சு ஏற்றணும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு 3 ரூம்பு சரியில்லையா, 3 அது வாஸ்து குறைபாடு சரியில்லாத இருக்குதுன்னா, அதுக்கு தகுந்த மாரி 3 இதுக்கு 3 விளக்கு இந்த கொட்டாங்கச்சி ரெடி பண்ணி விளக்கு ஏற்றுங்க. ஏற்றுனீங்கன்னா அப்படியே இது எரிய எரிய என்ன பண்ணால் அந்த வாஸ்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எப்படின்னா அந்த வாஸ்து புருஷர்னு ஒருத்தர் இருப்பார், மனையில் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், எப்படி குழந்தை எப்படி இருக்கிறாங்களோ காலை மடக்கின்னு நல்லா இப்படி குண்டு கட்டாக உக்காந்துருப்பார். நீங்கள் இந்த விளக்கை ஏற்ற ஏற்ற அவர் அந்த விட்டத்தை பார்ப்பார். பார்த்து ஒலி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த முறையில் ஒலி கொடுத்தா தான் அவருக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த விளக்கை ஏற்ற ஏற்ற அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் சரி வர நம்ம போயிடுன்னா உங்களுக்கு நல்ல இதை கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார். அது நீங்கள் இந்த முறையில் தான் விளக்கை ஏற்றணும், கொட்டாங்கச்சி வச்சு ஏற்றுனீங்கன்னா. ஆனால் ஒரு மண்டலம் ஏற்றணும். ஒரு மண்டலம் 48 நாள் ஏற்றணும். தொடர்ந்து நீங்கள் ஏற்றினே வரணும். ஏற்றின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடு நீங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு அளவுக்கு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருங்க. கஷ்டத்தை கொடுக்காது. நல்ல ஒரு உங்களுக்கு நீங்களே உணரலாம் எப்படி மாறுதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றத்தை கொடுக்கும். இது போல் செய்யணும். நீங்கள் மாற்றி கீற்றி செய்யக்கூடாது. களிமண் கிடச்சா களிமண் எடுத்துக்கங்க அந்த கொட்டாங்கச்சி வைக்கிறதுக்கு. ஒரு வேளை களிமண் உங்களுக்கு கிடைக்கலன்னா மாட்டு சாணம் இருக்குது இல்லையா, பசுமாட்டு சாணம், அந்த சாணத்தில் வைக்கலாம். ஒன்றே பிடிச்சி அது மேலே கொட்டாங்கச்சி நிற்க வச்சு அது மேலே அந்த மூக்குத்திரியை போட்டு விளக்கு ஏற்றலாம். அப்படி உங்களுக்கு அந்த சாணமும் கிடைக்கல மண்ணும் கிடைக்கல, நெல் வச்சு கொட்டி அது மேலே கொட்டாங்கச்சி வைக்கலாம். இது 3வது ஆப்ஷன். முதல்ல வைக்கிறது களிமண் மேலே வச்சு தான் அந்த விளக்கு கொட்டாங்கச்சி வச்சு விளக்கு ஏற்றணும். அப்போ தான் வந்து முழு பலனை கொடுக்கும். கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு மாட்டு சாணம் இருந்தால் வச்சு ஏற்றலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு 3வது ஆப்ஷன் தான் நெல் கொட்டி ஏற்றுறது. நீங்கள் உங்களுக்கு எது தோணுதோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்து களிமண் தான் பவராக இருக்கும். நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறத வந்து 48 நாள் தொடர்ந்து ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக வாஸ்து குறைபாடு என்ன இருந்தாலும் மனையில் எது இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். உங்கள் ரூம்பு நீங்கள் இடித்து அதை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணி இப்போ நல்லா காசு போட்டு நல்லா பணம் கொட்டி நல்லா செலவு பண்ணி கட்டியிருப்பீங்க. இப்போ அந்த பணம் வந்து நம்ம மறுபடியும் வந்து வீட்டை இடித்து அதை செவுத்தெல்லாம் மாற்றி வாசப்படியெல்லாம் திருப்பணுன்னா ஏகப்பட்ட பணம் செலவாகும். நீங்கள் அது இல்லாமல் காசு பணம் விரயமாகும். நீங்கள் வந்து செலவு இல்லாமல் இந்த தீபம் ஏற்றினாலுமே உங்களுக்கு வந்து அந்த வாஸ்து குறைபாடு நீங்கிடும். ஆனால் தொடர்ந்து ஒரு மண்டலம் ஏற்றி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த தீப வழிபாடு உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும். இது ஒரு நம்பிக்கையான செய்யணும். நீங்கள் வந்து ஏனோ இது வந்து வந்தால் வரது வராட்ட போன ஒரு வேண்டா வெறுப்புக்கு செய்யக்கூடாது. நம்பிக்கையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல முழு பலனை கொடுக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.